ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் வந்து நேனோ பனானா ப்ரோ மாடலை வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி 2-3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜெமினி 3 ப்ரோ மாடலை யூஸ் பண்ணி தான் இந்த இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. ஆல்ரெடி வந்து நேனோ பனானா வந்து ஒரு 2-3 மாதம் ஆகுது. ஸோ அது வந்து பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இமேஜ் அந்த மாடலை யூஸ் பண்ணி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் சொல்லலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து மத்த மாடல்ஸ்லேருந்து எல்லாருமே நேனோ பனானாக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிட்டாங்க லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல. ஸோ நானும் வந்து பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்க் டூல யூஸ் பண்ணி தான் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 3 மந்த்ஸா. ஸோ இது பேக் எண்ட்ல நேனோ பனானா யூஸ் பண்ணி தான் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நேனோ பனானா ப்ரோல இருக்க 10 அமேசிங் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நேனோ பனானா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி பெய்ட் டயர் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு Google AI ஸ்டுடியோல. பட் நீங்க சம் கிரியேட்டிவ் டூல்ஸ் லைக் Higgsfield AI யூஸ் பண்ணி நீங்க நேனோ பனானா ப்ரோ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ சிம்பிளா நான் Google போயிட்டேன். ஸோ இதுல வந்து Higgsfield அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஸோ இந்த Higgsfieldோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் AI வீடியோ ஜென்ரேட்னு வருதுல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்றீங்கன்னா மேல சைன் அப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ புதுசா வந்திருக்க அந்த ஃபீச்சரை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ 4K நானோ பனானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே வந்து இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நானோ பனானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமேஜஸ். ஸோ வித் டெமோவோட இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த அமேசிங் 10 ஃபீச்சர்ஸ் நானோ பனானா ப்ரோவில் வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்க சின்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ இந்த இடத்துல நானோ பனானா ப்ரோ ஃபீச்சர் வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நானோ பனானா தானே பேக் எண்டில் யூஸ் பண்ணுது. இதில் வந்து அவங்க 3 ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. 1:1, 9:16, அதே மாதிரி 16:9ன்னு சொல்லிட்டு. பட் இந்த நானோ பனானா ப்ரோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளால 10 டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போர்ட்ரேட் சைஸில் இமேஜஸ் வேணும்னா நீங்கள் வந்து 9:16 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அமேசிங் ஃபீச்சர் என்னன்னா, இந்த நானோ பனானா ப்ரோவில் வந்து நீங்கள் வந்து 2K இல்லை 4K இமேஜஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பட் கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது. பட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். மற்ற டைமில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக ஜென்ரேட் பண்ணாலும் பரவாயில்லனா நீங்கள் கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இந்த டெமோவில் வந்து நம்ம பார்ப்போம் கம்ப்ளீட்டாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இதில் ஜென்ரேட் பண்ணுற இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் மார்க் வந்து நம்மளுக்கு விஷுவலாக வந்து தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஏஐ ஸ்டூடியோவில் கிரியேட் பண்ண இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா, VO3 இல்லைனா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து இருக்கும். பட்டு இப்போ நம்ம இந்த நானோ பனானா ப்ரோவை யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து வராது. ஏன்னா இவங்க வந்து சிந்த் ஐடி டிஜிட்டல் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இன்பில்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சலுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியாத மாரி ஹைட் ஆயிருக்கும். பட் அந்த இமேஜ்லயே தான் இருக்கும். ஸோ இத அவங்க ட்ராக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெயினான பெனிஃபிட் என்னன்னா, ஸோ இந்த கம்பேரிசன் வந்து பாருங்க. ஸோ Gemini 3 Pro இமேஜ் ஜெனரேஷனுக்கும், Gemini 2.5 ஃபிளாஷ் இமேஜ் ஜெனரேஷனுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னா, குவாலிட்டில வந்து உங்களுக்கு இந்த நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா பெட்டராவே வரும். ஸ்பீட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருந்தாலும், அது வந்து குவாலிட்டில வந்து தூக்கி சாப்பிட்ரும். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஜெனரேட் கிளியர் டெக்ஸ்ட் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்ல கிரியேட் பண்றதுல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. ஸோ இப்ப இமேஜ்ல வந்து நம்ம எதனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்ட்ல குடுத்தோம்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்ட்டான ஸ்பெல்லிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆவாது. ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் எதனா வரும். ஸோ இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடல்ல வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க வந்து போஸ்டர்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரிகேட் டயகிராம்ஸ் அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டயகிராம்ஸு, அப்புறம் ப்ராடக்ட் மார்க்கப்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து டெக்ஸ்ட்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாத டெக்ஸ்ட்டோட ஸ்டைலையும் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட ஃபாண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ
ஸோ அத ஹேண்ட் ரைட்டிங்கை கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினியில் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜில் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஏஐயே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த சீன் யூ இமேஜின் கொடுத்துருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல என்னோட ப்ராம்ப்ட் வந்து போட்டுடுறேன். ஸோ இதில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எ மினி ரெட்ரோ ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் வித் பட்டன்ஸ், டயல்ஸ், க்ளோவிங் ஸ்க்ரீன்ஸ் டிஸ்பிளேட் இன் ப்ளூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே மேலே வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஜென்ரேட் ஆகி முடிச்சிச்சு பாருங்கள். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய இமேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், டெக்ஸ்ட்டில் வந்து எந்த ஒரு எரர்ஸுமே இருக்காது. ஸோ இதுவே நம்ம ப்ரீவியஸ் மாடலை யூஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கும் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து. பட் இந்த லேட்டஸ்ட் நானோ பண்ண ப்ரோ மாடல் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ 99% இஷ்யூ இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதனா 1, 2 எங்கன்னா ஒரு இடத்துல வரதான் செய்யுது. பட் மோஸ்ட்லி 90% மேலே நம்மளுக்கு எரர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்னொரு ப்ராம்ப்டை வந்து நான் யூஸ் பண்ணி இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 8 சொஃபஸ்டிகேட்டட் மினிமலிஸ்டிக் லோகோஸ் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபுட்டை வச்சு அதோட டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரேட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ கிறிஸ்ப் அப்படின்னா சிப்ஸை யூஸ் பண்ணி கிறிஸ்ப்ன்ற அந்த டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிப்புனா பாருங்கள், அது வந்து ஸ்ட்ரா அண்டு அந்த ஃப்ரூட்டை வச்சு ஜூஸ் போடுற அந்த ஃப்ரூட்டை வச்சு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுவே இமேஜின் பண்ணி ஸோ கிரேஸியாக வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு வித் டெக்ஸ்ட் எரர்ஸ் எதுவுமே இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இது நம்ம முன்னாடி இருந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. பட் இந்த நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேஸியான இமேஜஸ்லாம் உங்களால் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஸோ செகண்ட் ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நாலேஜ். ஸோ ஜெமினி 3 ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நாலேஜ் வந்து அவங்க சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ், அப்புறம் டீட்டெயிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பக்காவாக வந்து கொடுக்கும். ஸோ இன்ஃபோகிராமிக் இமேஜஸ்ஸு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷயங்களை வந்து அது நல்லாவே வந்து ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இப்போ நம்ம 2 ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஹிக்ஸ்ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் ஏ எஜுகேஷனல் இன்ஃபோகிராஃபிக் இமேஜ் அண்ட் ஹவு பிளான்ஸ் க்ரோ ஃப்ரம் ஏ சீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளான்ட் வந்து எப்படி ஒரு சீட்லேருந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஏஐக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதுக்கு நம்ம வேஸ்ட் நாலேஜ் சப்போர்ட் கொடுத்ததுனால ஸோ அந்த நாலேஜை வந்து அந்த மாடல்லேருந்து எடுத்து ஸோ அதுவே வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக் இமேஜை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு 1 மினிட் நம்ம வெயிட் பண்ணுவோம், இமேஜ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அது ஜென்ரேட் ஆகி முடியறதுக்குள்ள நம்ம இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ கிரியேட் அன் இன்ஃபோகிராஃபிக் தட் ஷோஸ் ஹவு டு மேக் ஜிஞ்சர் டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ ஹவ் எ பிளான்ட் க்ரோஸ் ஃப்ரம் எ சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் வித் லேபிளிங்கோட கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் இமேஜும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஹவு டு மேக் ஜிஞ்சர் டீ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன், அப்புறம் சிம்மர், அப்புறம் ஸ்டெயின் அண்ட் சர்வ் அண்ட் என்ஜாய். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து பக்கா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கான இமேஜஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம தேர்டாக பார்க்க வேண்டிய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அண்ட் லோக்கலைஸ் யுவர் ஐடியா. ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஈஸியாக வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் இன்சைட் அண்ட் இமேஜ். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து நம்ம நேனோ பனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இமேஜ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ்லெஸ் யூடியூபர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இமேஜை வந்து நான் இப்போ இந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் ஏஐயில் இந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ட்ரான்ஸ்லேட் த டெக்ஸ்ட் டு தமிழ் அப்படின்றத பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ்லெஸ் யூடியூபர் தமிழை வந்து அப்படியே தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாது. கண்டிப்பாக எதனா இஷ்யூஸ் வரும். ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், முகமற்ற யூடியூபர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஃபேஸ்லெஸ் யூடியூபர் தமிழை பக்காவாக தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ எங்கே நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இருந்ததோ அந்த இடத்துல நம்ம தமிழ் டெக்ஸ்ட்டை அப்படியே வந்து கொடுத்துருக்கு. வேறு எந்த டிசைன்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணாமல். ஓகேங்களா? ஸோ இந்த நானோ பனானா ப்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் இல்லை வேறு என்ன லாங்குவேஜ் வேணுனாலும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்டைல் அண்டு ஸ்டாண்டர்டைஸ். இப்போ நம்ம ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிராயிங்கை வந்து ஒரு லேபிளாக மாற்றி
ஸோ அந்த லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸு, கேனு, ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்டு, ஸோ இந்த மாதிரி மார்க்அப்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எஃப்ஒய்டி, அதாவது ஃபேஸ்லெஸ் யூடியூபர் தமிழ், நம்ம யூடியூப் சேனல் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு, ஸோ இது ஒரு டிராயிங் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிராயிங்கை யூஸ் பண்ணி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ஃபீல்ட் ஏஐக்கு போயிட்டு இப்போ ப்ளஸ் பட்டனை செலக்ட் பண்ணி, ஸோ அந்த எஃப்ஒய்டி அந்த லோகோவை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, எ க்ரீன் டிஜிட்டல் ஃப்ளாட் கலர் வெர்ஷன் ஆஃப் தி எஃப்ஒய்டி லோகோ ஆன் எ சாலிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ ஆர் எனி சாஃப்ட் மாடர்ன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட் என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பக்கா வந்து நம்ம லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. வித் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் சில ப்ராம்ப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணி நம்ம லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வர மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காஃபி கப்பில் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ டிஷர்ட்டில் வந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு போஸ்டரில் வந்து இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கேப்பில் வந்து இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன ப்ராம்ப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைலில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அண்டு ஷார்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வைட் ஆங்கிளாக மாற்ற முடியும், பேனரமிக் மாற்றலாம், க்ளோஸ்அப்பாக வந்து மாற்றலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெப்த் ஆஃப் ஃபீல்டு கூட ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த இமேஜ் ஜென்ரேஷன் மாடல்லையும் வந்து இல்லை. ஸோ நேனோ பனானா ப்ரோவில் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டெமோ மூலயமா நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ என் கையில் இருக்க இமேஜ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து அந்த உமனோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஃபோக்கஸில் இருக்குது, பட் ஹேண்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நம்ம உல்ட்டா வந்து மாற்றலாம். ஸோ எக்ஸ்ஃபீல்ட் போயிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் உமன்ஸ் அண்ட் பிளர் ஹர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், அந்த உமனோட ஃபேஸ் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஒரு உமன் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்டில் வந்து இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வைட் ஆங்கிள் ஷாட்டாக வந்து மாற்றலாம். ஸோ எக்ஸ்ஃபீல் வந்துட்டு அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எ ஒயிட் ஷாட் ஆஃப் உமன் வாக்கிங் இன் த ஃபாரஸ்ட் வித் சன்பீம்ஸ் அண்ட் த வால்யூமெட்ரிக் லைட்டிங். ஸோ 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்க. அந்த உமன் இருக்காங்க, பக்கத்துலேயே பட்டர்ஃப்ளை. இது வந்து ஒரு ஒயிட் ஷாட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இமேஜ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த ஃபீச்சர் பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே வித் கலர்ஸ் அண்ட் லைட்டிங். ஓகேங்களா? ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜோட லைட்டிங் டைரக்ஷனை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதோட கலர்ஸை வந்து மாற்ற முடியும். ஸோ டேலேருந்து நைட்டாக வந்து அந்த இமேஜை மாற்ற முடியும். ஸோ நைட்லேருந்து டேவாக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் இந்த கேட் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து. ஸோ இது அப்படியே வந்து நம்ம டே லைட்டாக வந்து மாற்றலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹிக்ஸ்ஃபீல் வந்துட்டு அந்த கேட்டோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்லோட் பண்ணிட்டு ஸோ இப்போ ப்ராம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டு டே லைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ எப்படி அந்த நைட் இமேஜை வந்து பக்காவா வந்து ஒரு டேல எடுத்த இமேஜாக வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ ரியலி வந்து அமேசிங் தான் சொல்லணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு கௌபாய் மாதிரி ஒரு மென் இருக்காரு. ஸோ அவரோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் அப் ஷாட் வந்து ஒன்று வந்து இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறுமனே கண்ணு மட்டும் தெரியிற மாரி, மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க்கா வர மாரி ஒரு எஃபெக்ட்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? நேனோ பனானா யூஸ் பண்ணி. ஸோ மறுபடியும் சொல்லிட்டேன். இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா ப்ராம்ப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபைல்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ஃபீல்ட் வந்தாச்சு. ஸோ இதில வந்து அந்த இமேஜ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்டென்ஸ் சிராஸ்குரோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் அந்த எஃபெக்ட்டு. ஸோ இப்போ ஜென்ரேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணில் மட்டும் படுற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ சினிமேட்டிக் எஃபெக்ட் மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எஃபெக்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ்கேல் வித் ப்ரிசிஷன். ஸோ இந்த ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் வந்து ஜூம் பண்ணி எதுவும் பிக்சல்லாம் எதுவும் பிரேக் ஆகலையா, பர்ஃபெக்டாக வந்து ஜூம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 இமேஜ வந்து எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்க போறேன். ஸோ இந்த இமேஜும், அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இமேஜும் நான் அப்லோட் பண்றேன்.
ஸோ இப்போ நம்ம ப்ராம்ப்டே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜூம் இன் ஆன் திஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மெயின்டைன் ஏ 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து நம்மளுக்கு ஜூம் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல கூட ஜூம் பண்ணல. நம்ம சப்ஜெக்ட் வந்து ரைட் சைட்ல இருக்குன்னு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி, கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் பக்கமா வந்து ஜூம் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அதுதான் வந்து அந்த மாடலோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொரு இமேஜும் வந்து ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து நல்லாவே வந்து சென்டர்ல வந்து ஜூம் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஹிக்ஸ்ஃபீல்ட்லேருந்து இந்த நானோ பனானா ப்ரோ வந்து ஆக்சஸ் பண்றதுனால, ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்து இந்த இடத்துலயே நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. பட் ஒன்ஸ் வந்து இந்த நானோ பனானா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெமினி ஏஐ ஸ்டூடியோல வந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ரேஷியோ கண்ட்ரோல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இன்பில்ட்டா இருக்காது. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ரேஷியோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி நேரங்கள்ல நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, நீங்க வந்து ப்ராம்ப்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் தி ஆஸ்பெக்ட் ரேஷியோ டூ 4:3 பை ரெட்யூசிங் பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிரவுண்ட் வந்து ரெட்யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துட்டு, த கேரக்டர் ரிமைன்ஸ் எக்ஸாக்ட்லி லாக்ட் இன் தி கரண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் எல்லாமே ஓரளவுக்கு பிக்சர்ல வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன் வந்து ட்ரிம் ஆகாம வந்து நீங்க கரெக்ட்டா ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம 9த் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? நானோ பனானா போன மாடல்லயே வந்து நல்ல கன்சிஸ்டன்ட்டா தான் இருக்கும் சப்ஜெக்ட்ஸு. ஸோ இதுல வந்து இன்னுமே வந்து கன்சிஸ்டன்ட் இமேஜஸ் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் ஒரு 4 இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு மென்னு, ஒரு வுமனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ரூமு, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் பாட். இந்த 4 இமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே இமேஜ்ல வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நானோ பனானாக்குள்ள இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸ்ஃபீல்டு ஏஐ வந்துட்டு ஸோ இப்போ இந்த 4 இமேஜையும் நான் வந்து இப்போ அப்லோட் பண்ண போறேன். ஸோ கம்பைன் தீஸ் இமேஜஸ் இன்டூ ஒன் அப்ராப்ரியேட்லி அரேஞ்ச்டு சினிமேட்டிக் இமேஜ் இன் 16:9 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்க பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொடுத்த அந்த 4 இமேஜையும் வந்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் சப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சியோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போற அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ராம்ப்ட் மெனி பாசிபிலிட்டீஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து இன்புட்டா கொடுக்க போறோம். ஸோ அத யூஸ் பண்ணி ஒரு 9 இமேஜஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி மாரி சீன் பை சீன் வந்து கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்க போற அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நான் எக்ஸ்ஃபீல்ட் ஏஐ வந்துட்டு அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என் ப்ராம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது ஸ்டோரி மாரி கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க எனக்கு ஒரு 9 இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஒரே இமேஜ்க்குள்ளேயே ஒரு ஸ்டோரி போர்டு மாரி கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இந்த மாரி நம்மளுடைய ஸ்டோரி வந்து ஃப்ளோ வந்து இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து பார்க்க நல்லாருக்கும். அந்த மாரி நம்மளுக்கு ஒரு 9 ஸ்டோரி போர்ட் அனிமேஷன்ஸ் மாரி கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரே இமேஜ்க்குள்ள 9 இமேஜ் வர மாரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒன் ப்ராம்ப்ட் மெனி பாசிபிலிட்டீஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டோட்டலா வந்து புதுசா வந்திருக்க ஒரு 10 ஃபீச்சர்ஸ வந்து நம்ம பார்த்தோம் நானோ பனானா ப்ரோல. ஸோ இன்னும் வந்து பப்ளிக் வந்து அவங்க ஃப்ரீயா வந்து அவைலபிளா இல்ல. ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த எக்ஸ்ஃபீல்ட் ஏஐயோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பிரைசிங் செக்ஷனுக்கு வந்து போயிட்டு, ஸோ நான் வந்து பர்சனலா இந்த அல்டிமேட் பிளான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ நீங்க அத யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்களா, இந்த மந்த்லி பிளான சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் இமேஜஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ரோ லெவல் சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க இதுதான் வந்து ஒர்க்காவே பண்றீங்கன்னா, நீங்க வந்து அல்டிமேட் பிளான சூஸ் பண்ணி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நானோ பனானா ப்ரோ வந்து இப்பயே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்மளோட ரெஃபரல் கோட வந்து யூஸ் பண்ணி பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.